எதிர்பார்த்த விஷயம் எதிர்பாராமல் நடந்துருச்சு. காலையில் கிச்சனுக்கு வரும்போதே கேஸ் காலி ஆகிடுச்சு. சர்ச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் டீயை போட்டு குடிச்சிட்டு போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே கேஸ் முடிஞ்சிருச்சு. வேறு வழியே இல்லை. இண்டக்ஷன் இருந்ததுனால இன்றைக்கி சமாளிச்சுக்கலான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இண்டக்ஷன்லேயே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரும்போதே சொல்லிட்டாங்க, சிக்கன் பிரியாணி நீ பண்ணு, சிக்கன் கிரேவி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அது இன்னுமே ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நானும் வெளியில் போயிட்டு அப்பப்போ கைட் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தேன். தயவு செஞ்சு உள்ளேயே வராது அப்படின்ட்டாங்க. அதுவும் இந்த பாத்திரத்துக்கு மேலே பாத்திரம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஸ்மெல்லு வந்துச்சு. சரி, சிக்கன் குழம்பு தான் வைக்கிறாங்க அப்படின்னு நானே உறுதிப்படுத்திக்கிட்டேன். சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை விட, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை விட, அந்த கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே நிற்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஒரு வழியாக மத்தியானம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.